வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அரசு திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநரை அனுமதிக்க முடியாது. அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். திருநெல்வேலியின் முன்பகையால் தலையை துண்டித்த கும்பல் நடு ரோட்டில் வீசி சென்றதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒன்றை இல்லாமல் ஆகிவிட்டது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடும் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பேச்சு. திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என முதலமைச்சர் நினைக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அவதூறு பேச்சுக்காக முன்னாள் அமைச்சர் ஒருவரை கைது செய்வது காட்டுமிராண்டித்தனமானது. திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி கண்டனம். அலி காமேனி இறுதிச் சடங்கில் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா காமேனி பங்கேற்க வாய்ப்பில்லை. ஈரான் உச்ச தலைவரின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி அயத்துல்லா ஹக்கீம் இலாஹி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசு திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநரை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் மட்டுமே ஆய்வு செய்யலாம். ஆனால் எந்தவித அதிகாரமும் இல்லாமல் ஆளுநர் இங்கு வந்து எந்த ஒரு திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை என்று தெரிவித்தார். அதை இந்த அரசு என்றைக்கும் அனுமதிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து எங்கேயாவது தேவையில்லாமல் அரசு நிர்வாகத்தில் ஆளுநர் வந்து ஆய்வு செய்வேன் என்று தலையிட்டால் கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும் என்று கூறினார். மேலும் கண்டிப்பாக எந்த அதிகாரியும் அரசின் அனுமதி இல்லாமல் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது என்று தெரிவித்தார். திருநெல்வேலியில் பைக் மீது காரை மோதவிட்டு மகனை உயிர் பறிப்பு செய்த கும்பல் தந்தையின் தலையை அரிவாளால் வெட்டி துண்டித்து நடு ரோட்டில் வீசிவிட்டு சென்ற கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மூலச்சி கிராமத்தை சேர்ந்த காளிமுத்து என்பவருக்கு சின்னத்துரை, ஜெயராஜ் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். காளிமுத்து தனது 2 மகன்களையும் தனது பைக்கில் ஏற்றிக்கொண்டு ரெட்டியார்புரத்தில் உள்ள ஒரு தோட்டத்து வேலைக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவரது பின்னால் 3 பைக்குகள் மற்றும் ஒரு காரில் 9 பேர் கொண்ட கும்பல் தங்களது காரால் காளிமுத்துவின் பைக் மீதும் வேண்டுமென்றே பலமாக மோதினர். இதில் தூக்கி வீசப்பட்டதில் 5 வயது சிறுவன் ஜெயராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த கும்பல் காளிமுத்துவின் தலையை கொடூரமாக துண்டித்து உயிர் பறிப்பு செய்து தலையை நடுரோட்டில் வீசிவிட்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெல்லை துணை காவல்துறை தலைவர் திருநாவுக்கரசு தலைமையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். படுகாயமடைந்த சிறுவன் சின்னதுரை நெல்லை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் இந்த உயிர் பறிப்புக்கு இரு தரப்பினரிடையே நீடித்து வந்த பல ஆண்டுகால பகைதான் காரணம் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒன்றை இல்லாமல் ஆகிவிட்டதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தந்தையும் அவரது 5 வயது மகனும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டுவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒன்றை இல்லாமல் ஆகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தாவேக அரசு முன்விரோதம் காரணமாக தொடரும் இப்பிரச்சனையில் மெத்தனமாக செயல்படாமல் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து அப்பகுதியில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வந்த திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து தாவேக நிர்வாகிகள் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் விரைவில் கைது செய்யப்படலாம் என தகவல் பரவியது. இதையடுத்து முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஏன் இதுபோல பேச வேண்டும் என்று கேள்வி எழுப்பி அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சிக்கு ஆய்விற்காக சென்று வந்த அனிதா ராதாகிருஷ்ணனை ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர்.
கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தனது காரில் ஏறி காவல் நிலையத்திற்கு வருவதாக கூறியதை ஏற்க மறுத்த காவல்துறையினர் காரில் இருந்து அவரை இறக்கி காவல் வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என நினைப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை டேக் டைவர்ஷன் அரசு கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று வினவினார். முதலமைச்சர் சினிமா ஆக்ஷன் பாணியில் காவல்துறையினர் ராஜ்யம் நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அவதூறு வழக்கில் கைது செய்வதாக இருந்தால் இன்றைய அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கு எத்தனை பேரை கைது செய்வது என்று விமர்சித்தார். அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு கீழ்த்தரமாக பொறுப்பற்ற முறையில் உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவதூறு பேச்சுக்காக முன்னாள் அமைச்சர் ஒருவரை கைது செய்வது காட்டுமிராண்டித்தனமானது என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அவதூறு வழக்கில் யாரும் கைது செய்யப்பட்டது இல்லை என்றும் அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்றும் கூறினார். கரூரில் என்ன நடந்தது என்பது உள்ளூர் மக்களுக்கு தெரியும் என கூறினார். மேலும் அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு கீழ்த்தரமாக பொறுப்பற்ற முறையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். அலி காமேனி இறுதிச் சடங்கில் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா காமேனி பங்கேற்க வாய்ப்பில்லை என்று ஈரான் உச்சத்தலைவரின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி அயத்துல்லா ஹக்கீம் இலாஹி தெரிவித்துள்ளார். ஈரான் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு ஜூலை 4 முதல் 9 வரை தெஹ்ரான் மற்றும் பிற முக்கிய நகரங்களில் நடைபெற உள்ளது. பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் உளவுத்துறை எச்சரிக்கைகள் காரணமாக தற்போதைய ஈரான் உச்சத்தலைவரான மொஜ்தபா காமேனி தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் நேரில் பங்கேற்க வாய்ப்பில்லை என இந்தியாவில் உள்ள ஈரான் உச்சத்தலைவரின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி அயத்துல்லா ஹக்கீம் இலாஹி தெரிவித்துள்ளார். தந்தையின் இறுதிச் சடங்கில் மக்களுடன் இணைந்து அஞ்சலி செலுத்த மொஜ்தபா காமேனி விரும்பினாலும் அவரது பாதுகாப்பை உறுதி செய்வதில் கடுமையான சவால்கள் இருப்பதாக பாதுகாப்பு அமைப்புகள் கருதுவதால் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டாம் என அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக நிதி விடுதியில் மாணவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக மாதந்தோறும் 150 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி மற்றும் சிவபுரத்தில் உள்ள அரசு கல்லூரி மாணவர்களின் சமூக நிதி விடுதியில் அமைச்சர் சம்பத்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்கள் தங்கும் அறைகள், சமையலறை மற்றும் கழிப்பறைகளை பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த காலை உணவை சாப்பிட்டு உணவின் தரத்தை பாராட்டி சமையலருக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், விடுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருவதாகவும் பழுதடைந்த கேமராக்களை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாணவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக மாதந்தோறும் 150 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதை உறுதி செய்ததாக தெரிவித்தார். மேலும் வெள்ளோடு பகுதியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் மூடப்பட்டுள்ள சமூக நீதி விடுதியையும் நேரில் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். ஒவ்வொரு கால்நடை உரிமையாளர்களும் கட்டாயமாக 4 வயதுக்குட்பட்ட கால்நடைகளுக்கு நோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று திருவள்ளூர் மண்டல இணை இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு அருகே புல்லரம்பாக்கம் ஊராட்சியில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் கால்நடை மருத்துவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல இணை இயக்குநர் மோகன் பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசியை செலுத்தி முகாமை துவக்கி வைத்தார். இதையடுத்து அவர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு கால்நடை உரிமையாளர்களும் கட்டாயமாக 4 வயதுக்குட்பட்ட கால்நடைகளுக்கு நோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அழகர் மலையில் உள்ள பழமுதிர்சோலை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகளுடனான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அழகர் மலையில் உள்ள பழமுதிர்சோலை முருகன் கோவிலில்
வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகிற மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா, இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் வினய் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து அழகர் கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விழாவிற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், போக்குவரத்து வசதிகள், பக்தர்களுக்கான குடிநீர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவையில் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினத்தையொட்டி பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து தனியார் பள்ளி மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவை அருகே பந்தய சாலையில் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நடனம் மற்றும் பாடல்கள் மூலம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொண்டனர். ஆலங்குடியில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஆனந்தம் லயன்ஸ் சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் துணை காவல் கண்காணிப்பாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி ஏற்று பேரணியை தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக 8,912 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இதில் 650க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த 1000 குவிண்டால் பருத்தியை ஏராளமான வியாபாரிகள் பார்வையிட்டு கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 9,809 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8,502 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 8,912 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மன்னார்குடி அருகே 2 நபர்கள் இரவில் உடும்பு பிடிக்க புதரை தோண்டிய போது 9 சாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் பாமணி கிராமம் நரிக்குறவர் காலனி தெருவை சேர்ந்தவர் ஜெய் கணேஷ், சின்னதுரை ஆகியோர் இரவில் உடும்பு பிடிப்பதற்காக கிராமத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோவில் பின்புறம் சென்றுள்ளனர். அங்கு உடும்பு ஒன்று புதருக்குள் புகுந்துள்ளதை கண்டு இருவரும் புதரை தோண்டியுள்ளனர். அப்போது சாமி முகத்துடன் சிலை இருந்ததை பார்த்த இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கிராம நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் யோகேஸ்வரன், வட்டாட்சியர் நக்கீரன் ஆகியோர் சாமி சிலைகள் இருந்ததை கண்டறிந்தனர். பின்னர் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு புதர்களை தோண்டிய போது 3 அடி கொண்ட நடராஜர் சிலை, பெருமாள், விஷ்ணு, அம்மன் சிலைகள், பீடம் உள்ளிட்ட அடுத்தடுத்து 9 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. தொடர்ந்து சிலைகளை மீட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் மாணவர்களின் நலன் கருதி விளையாட்டு வளாகத்தை உடனடியாக திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் கடந்த ஆட்சியில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டு தற்போது 90% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த திட்டம் அப்படியே முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கும் ஒரே விளையாட்டு அரங்கம் இது மட்டுமே என்பதால் தமிழக விளையாட்டுத்துறை சார்பில் இந்த திட்டத்தை விரைந்து முடித்து திறக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாணவர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க தற்போதைய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் முன்னாள் முதல்வர்கள் படம் வைப்பதில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை மாட்டினர். இதற்கு போட்டியாக அதிமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் படங்களை மாட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பாமக கவுன்சிலர் சரவணன் மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம் என்ற வாசகத்துடன் அன்புமணி ராமதாஸின் புகைப்படம் அடங்கிய பதாகையை ஒட்டினார். பாமக கவுன்சிலரின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள் அந்த பதாகையை கிழித்தெறிந்தனர். இதனால் திமுக மற்றும் பாமக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவையின் மூலக்காடு கிராமத்தில் 3 குட்டிகள் உட்பட 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் பழங்குடியின மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள மூலக்காடு கிராமத்தில்
3 குட்டிகள் உட்பட 7 காட்டு யானைகள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று ஒரு காட்டு யானை தண்ணீர் அருந்தி சென்ற நிலையில் இன்று ஒட்டுமொத்த கூட்டமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி கிராம எல்லைக்குள் படையெடுத்துள்ளன. தற்போது அந்த யானைகள் கிராமத்தின் எல்லை பகுதியிலேயே முகாமிட்டுள்ளதால் குட்டிகளுடன் இருக்கும் யானைகள் ஆக்ரோஷமாக மாறக்கூடும் என மக்கள் அஞ்சுகின்றனர். எனவே வனத்துறையினர் உடனடியாக தலையிட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுவாமிநாதனை கண்டித்து கடலூரில் தமுமுக சார்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை மறுக்கும் நீதிபதியின் தீர்ப்பை கண்டித்து கடலூர் மாவட்ட தலைமை தபால் நிலையம் அருகில் தமுமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமுமுக மாவட்ட தலைவர் ஷேக் தாவூத் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு செல்போனில் டார்ச் லைட்டை எரியவிட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட செயலாளர் ரஹீம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆய்மூர் கிராமத்தில் வீரப்ப சுவாமி, பத்ரகாளி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் ஆய்மூர் கிராமத்தில் உள்ள வீரப்ப சுவாமி, பத்ரகாளி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தியுடன் முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கி 2ஆம் கால யாக பூஜையில் கும்ப பூஜை, வீரன் மூலவர் மகா பூஜைகள் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் கடங்களை சுமந்து வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிறகு மகா அபிஷேக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் பக்கிரிசாமி, பரமசிவம், மாணிக்க வாசகம், தினேஷ்குமார் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். சேலம் அருகே நடுப்பட்டி கோம்பையில் உள்ள சக்தி மாரியம்மன் மற்றும் சக்தி விநாயகர் சுவாமி கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே நடுப்பட்டி கோம்பையில் உள்ள சக்தி மாரியம்மன் மற்றும் சக்தி விநாயகர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவி இன்று ஒருநாள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா மையம் இன்று ஒரு நாள் தற்காலிகமாக மூடப்படுவதாக போலுவாம்பட்டி வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். நீர்வரத்து சீரான பிறகு அருவி மீண்டும் திறக்கப்படும் என தெரிவித்துள்ள வனத்துறை பொதுமக்கள் அருவி பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடியில் செய்தியாளரிடம் பேசிய வைகோ, லஞ்சம், ஊழல் மற்றும் கமிஷன் இல்லாத நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துவதாக புகழாரம் சூட்டினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தான் மேற்கொண்ட போராட்டங்கள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லஞ்சம், ஊழல் என்ற பேச்சே இனி இல்லை என்றும் கமிஷன், கரப்ஷன் என்று தலைவிரித்து ஆடிய ஊழலுக்கு இடமில்லாமல் நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார் என்றார். இந்த ஆட்சியை அனைத்து மக்களும் விரும்புவதோடு மட்டுமல்லாமல் முன்பு 10 லட்சம் 10 கோடி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் தற்போது 10 பைசா கூட கமிஷன் கிடையாது என்று கூறினார். நிர்வாக நுணுக்கங்களை விஜய் படிப்படியாக கற்றுக்கொண்டு வருங்காலத்தில் ஒரு வெற்றிகரமான ஆட்சியை தருவார் என்றும் புகழாரம் சூட்டினார். நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வழக்கறிஞர் ஹென்றி திபேன், திருமுருகன் காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கனகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை 2026ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் மாணவ மாணவி முதலிடம் பிடித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள தனியார் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 2026ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் வெளியிட்டார். இந்த கல்வி ஆண்டில் இளம் அறிவியல் மாணவர்கள் சேர்க்கைக்காக இணையவழி மூலம் 14 பாடப்பிரிவுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன.
இதன் மூலம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 24,435 விண்ணப்பங்கள் தகுதியானவைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இன்று வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியலில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த மெர்லின் என்ற மாணவியும், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மாதவராஜன் என்ற மாணவரும் 200 மதிப்பெண் பெற்று தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளனர். புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. காலை அதிதி ஹோட்டல் அருகிலுள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்குழுந்து, எம்எல்ஏக்கள் விக்னேஷ் கண்ணன், நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் குடும்பத்தினர் மற்றும் செய்தி விளம்பரத்துறை அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளுக்கு தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தியாகிகள், அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர் நாஜின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பதவியேற்ற 50 நாட்களுக்கு மேலாகியும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததையும் அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததையும் கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் நாஜின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும் என்றும், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சபாநாயகர் தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். மொழிகளை தாண்டி தரமான கதைகளிலும் வலுவான கதாபாத்திரங்களிலும் மட்டுமே நடிக்க விரும்புவதாக நடிகை ஜோதிகா தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான ஜோதிகா பாலிவுட்டிலும் தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்து வருகிறார். அண்மையில் வெளியான சிஸ்டம் வெப் தொடரில் அவரது நடிப்புக்கு கிடைத்த பாராட்டை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டிற்கான ஐகானிக் கோல்டு ஸ்ட்ரீமிங் சிறந்த நடிகை விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. விருது குறித்து பேசிய ஜோதிகா, மொழிகளை தாண்டி தரமான கதைகளிலும் வலுவான கதாபாத்திரங்களிலும் மட்டுமே நடிக்க விரும்புகிறேன். அந்த முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரமே இந்த விருது என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விஜய் முதலமைச்சராகி இருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகை அபர்ணா தாஸ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகில் தனியார் அழகு நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் திரைப்பட நடிகை அபர்ணா தாஸ் கலந்து கொண்டு அழகு நிலையத்தை திறந்து வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தற்போது லவ் ஃபைட் என்ற புதிய படத்தில் தான் நடித்து வருவதாக தெரிவித்தார். சினிமா துறைக்கு வரும் புது முகங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தினால்தான் திறமை பதில் சொல்லும் என்று கூறினார். தொடர்ந்து படம் பண்ணுவதை விட சிறந்த படம் பண்ணுவதற்கு காத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ் சினிமாவில் நடிகர் விஜயுடன் சேர்ந்து படம் நடித்ததாகவும் தற்போது அவர் முதலமைச்சராகி இருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்று போட்டியில் அல்ஜீரியாவை வீழ்த்தி சுவிட்சர்லாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. கனடாவில் உள்ள வான்கூவர் மைதானத்தில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய சுவிட்சர்லாந்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியா அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் சுவிட்சர்லாந்து அணி வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் 16வது சுற்று போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரத்தில் அல்ஜீரியா அணி நடப்பு உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலிருந்து வெளியேறியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 150 ரூபாய் அதிகரித்து 13,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,200 ரூபாய் அதிகரித்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,19,648 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது.
மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 473 புள்ளிகள் அதிகரித்து 77,975 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 151 புள்ளிகள் அதிகரித்து 24,326 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். அரசு திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநரை அனுமதிக்க முடியாது. அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். திருநெல்வேலியின் முன்பகையால் தலையை துண்டித்த கும்பல் நடு ரோட்டில் வீசி சென்றதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒன்றை இல்லாமல் ஆகிவிட்டது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடும் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு பேச்சு. திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என முதலமைச்சர் நினைக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அவதூறு பேச்சுக்காக முன்னாள் அமைச்சர் ஒருவரை கைது செய்வது காட்டுமிராண்டித்தனமானது. திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி கண்டனம். அலி காமேனி இறுதிச் சடங்கில் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா காமேனி பங்கேற்க வாய்ப்பில்லை. ஈரான் உச்ச தலைவரின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி அயத்துல்லா ஹக்கீம் இலாஹி அறிவிப்பு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.